Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் the role of theatre. இது பாத்தீங்கன்னா elective 7 theatre art பேப்பர்ல prescribe ஆயிருக்க ஒரு டாபிக் for second PG students. Before we get into the class, a kind request, நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ரோல் ஆஃப் தியேட்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். தியேட்டர் ஆர்ட் அஸ் அ பர்ஃபார்மிங் ஆர்ட் பார்த்துருப்போம். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தியேட்டர் அண்ட் ட்ராமா பார்த்துருப்போம். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் டாபிக் இன் யூனிட் 1, த ரோல் ஆஃப் தியேட்டர். தியேட்டரோட ரோல் என்ன, தியேட்டர் என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை சொசைட்டில ஏற்படுத்துறது, இதை பத்தி படிக்கிறது தான் இந்த ரோல் ஆஃப் தியேட்டர். தியேட்டரோட வேலை என்னன்றதான் பார்ப்போம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் இது ஆல்ரெடி திரும்ப பார்த்ததான், பட் இதுதான் நமக்கு டாபிக். அதனால கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இன்ட்ரோடக்ஷன் தான் எல்லா டாபிக்குமே வரும்னு வச்சுக்கோங்களேன். தியேட்டர் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் வேஸ் பீப்புள் ஹவ் ஷேர்ட் ஸ்டோரிஸ் அண்ட் என்டர்டைன்ட் ஏஜ். அப்போ தியேட்டரோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டர் ப்ராப்பர் தியேட்டர் கூட இருக்காது, பட் ஒரு ஸ்டேஜ்ல மேலே ஏறி பெர்ஃபார்ம் பண்றது ஓல்டஸ்ட் வே ஆஃப் என்டர்டைன்மெண்ட் தான். ஓகே, ஒண்ணுமே இல்லாத காலத்துல கூட மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மேடை மாதிரி ஒரு சின்ன ஒரு மேடான ஒரு பகுதியில நின்று என்ன பண்ணிருப்பாங்க, நடிச்சு காமிச்சிருப்பாங்க, மற்றவங்களுக்கு என்டர்டைன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஓல்டஸ்ட் வே தான் பீப்புள் தன்னை என்டர்டைன்மெண்ட்டுக்காக பர்பஸ் யூஸ் பண்ண ஒரு ஸ்டேஜ் தான் தியேட்டர்னு சொல்றோம். தியேட்டர் லெட்ஸ் அஸ் டெல் ஸ்டோரிஸ், எக்ஸ்பிரஸ் அவர்செல்ஸ் அண்ட் லேர்ன் நியூ திங்ஸ். இப்போ தியேட்டர்ஸ் நம்ம கதை சொல்றது மட்டும் இல்ல, நம்மளை எப்படி வெளிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் சொல்லுது. நிறைய விஷயம், புது விஷயத்தையும் கத்து தருது. இட் கேன் மேக் அஸ் லாஃப், திங்க் அண்ட் ஃபீல் கனெக்டட். நம்மளை சிரிக்க வைக்கும், அழுக வைக்கும், யோசிக்க வைக்கும், ஃபீல் கனெக்டட். அந்த கேரக்டர்ஸ் அங்க அழுகிறப்போ நம்ம அழுவோம், அது சிரிக்கிறப்போ நம்ம சிரிப்போம். ஸோ வி ஃபீல் கனெக்டட் வித் தெம். அப்போ சொசைட்டில மற்றவங்களோட எப்படி கனெக்ட் ஆகணும்ன்றத சொல்லி தருது. இட் ஹெல்ப்ஸ் us see the world through different eyes and understand others better. அப்போ நம்ம உலகத்தோட பார்க்கும் பார்வையை, ஸோ நமக்கு உலகத்துல எல்லார பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ தியேட்டருக்கு போனோம்னா ஒரு நிறைய கேரக்டர்ஸ் பார்ப்போம். அதுல நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். மனிதர்கள இத்தனை விதம் இருக்கிறாங்களா, மற்றவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஹியூமனிட்டி ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாம் நிறைய பேசுறாங்க. மனித நேயம் பத்தி பேசுறாங்க. மோசமா இருக்கிறவனை காமிக்கிறப்போ, ஒரு வில்லனை காமிக்கிறப்போ, ஐயோ நம்ம அப்படி நடந்துக்க கூடாதுன்னு தெரியும். ஓகே, ஸோ இட் டீச்சர்ஸ் அஸ். ஓகே, டைரக்ட் வேலையோ இன்டைரக்ட் வே, நல்லவனை காமிக்கிறப்போ இப்படிதான் இருக்கணும்னு தோணும். ஸோ டைரக்ட் இன்டைரக்ட் வேல நிறைய நமக்கு சொல்லித்தர்றது டிராமா, அந்த தியேட்டர். அப்படி தியேட்டர் ஆர்ட் நமக்கு சொல்லித்தருதுன்னு சொல்றோம். தியேட்டர் இஸ் அ டூல் ஃபார் சோஷியல் சேஞ்ச். சொசைட்டில நிறைய சேஞ்சஸ் இந்த காலத்துல சோஷியல் மீடியாங்கிறோம், என்னென்னவோ சொல்றோம். இன்னைக்கு சொசைட்டில நடிக்கிற நிறைய அவலங்களை கேட்கறதுக்கு முந்தையெல்லாம் தியேட்டர் தான் ஒரு பெரிய டூலா இருந்திருக்கு. ஒரு 20 இயர்ஸ் வரைக்கும் தியேட்டர் ஒரு பெரிய டூலா இருந்திருக்கு. இன்னைக்குமே சினிமால ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம்னா எல்லாமே அதை பத்தி பேசுறோம். ஸோ மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் ட்ராமா தான் இன்னைக்கு இருக்க சினிமா தியேட்டர்ஸ். ஓகே, தியேட்டர் ஆஃபன் டாக்ஸ் அபவுட் சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் பிரிங் சேஞ்ச். இப்போ நிறைய சேஞ்சஸ், இப்போ அடிமைத்தனம் மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாம் நிறைய படங்கள் பேசியிருக்கு. ஸோ நிறைய சோஷியல் இஷ்யூஸை என்ன பண்ணும் அப்படின்னா தியேட்டர்ஸ் பேசும். இட் கேன் டீச் ஆடியன்சஸ் அபவுட் ப்ராப்ளம்ஸ் இன் சொசைட்டி அண்ட் இன்ஸ்பயர் ஐடியாஸ் டு ஃபிக்ஸ் தம். அப்போ அந்த ஆடியன்ஸ்க்கு சொசைட்டில என்ன ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியாம இருக்கும், அதை பத்தி சொல்லித்தரும். அடுத்ததா ஐடியாஸ் கொடுக்கும், இதை எப்படி தீர்க்கலாம்ன்ற ஐடியாஸ் கூட கொடுப்பாங்க. தியேட்டர் ஆல்சோ ஹெல்ப்ஸ் பீப்புள் எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் இமோஷன்ஸ் அண்ட் கெயின் கான்ஃபிடன்ஸ். அவங்களை எப்படி வெளிப்படுத்திக்கணும், ஒரு முக்கியமான சுச்சுவேஷன்ல அவங்க எப்படி நடத்துக்கணும்னு சொல்லித்தருது. இமோஷன்ஸ் எப்படி, மற்றவங்க உணர்வுகளை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லித்தருது. கான்ஃபிடென்ட்டா எப்படி இருக்கணும்னு சொல்லித்தருது. தியேட்டர்னா தியேட்டர் கிடையாது, தியேட்டர்ல செய்யப்படுற அந்த நாடகங்கள் நமக்கு சொல்ற கதைகள் மூலமா இத்தனையும் நம்ம கத்துக்கிறோம். இட் ஈவன் ஹெல்ப்ஸ் த economy by creating jobs and opportunities for many people. இப்போ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரினா அது மூலமா இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்றாங்க இல்லையா? அது மாதிரிதான் தியேட்டர்னா, அந்த தியேட்டர்னால ஒரு 10-100 குடும்பங்கள் பழிச்சிட்டு இருக்கும். அதுல இருக்க ஆக்டர்ஸா இருக்கட்டும், அதுல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், அந்த தியேட்டரை பராமரிக்கிறவங்கன்னா எத்தனையோ பேர் பழிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ இம்ப்ரூவிங் த எக்கானமி. பர்சனல் அண்ட் கல்ச்சுரல் growth. Theatre provides a way for individuals to express emotions and process personal experiences. தியேட்டர் இண்டிவிஜுவல்ஸ் அந்த இமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்குது. நம்மளுக்குள்ள இருக்க எமோஷன்ஸை வெளிப்படுத்தணும். சிரிக்கிறோம்,
அழுகுறோம் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போய் தியேட்டர்ல நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸை ஃபீல் பண்றோம். மத்தவங்க எக்ஸ்பீரியன்சஸை ஃபீல் பண்ணி அதை நம்ம உணர்வுபூர்வமா நம்மளும் அதை ஃபீல் பண்றோம். இட் டீச்சஸ் எம்பதி பை ஹெல்பிங் ஆக்டர்ஸ் அண்ட் ஆடியன்சஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் கேரக்டர் ஸ்ட்ரகிள்ஸ். ஓகே, அங்க அந்த தியேட்டர் என்ன பண்ணுதுன்னா எம்பத்தியை வந்து டீச் பண்ணுது. எம்பத்திக்கும் சிம்பத்திக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். சிம்பத்தினா இறக்கப்படுறது, எம்பத்தி அப்படின்னா இறக்கப்படுறது மட்டும் இல்ல, அந்த இடத்துல நின்று அவங்க ஃபீலிங்ஸை நீ உணர்றது, நீ என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு யோசிக்கிறது தான் எம்பத்தி. ஓகே, ஸோ ஆக்டர்ஸ் ஆடியன்சஸ் செய்யற அந்த விஷயங்கள், ஆக்டர்ஸ்க்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அந்த கேரக்டர்ஸோட ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, தியேட்டர் ஹஸ் ஷேப்ட் கல்ச்சர் ஃபார் செஞ்சுரிஸ். பல நூற்றாண்டுகளா தியேட்டரோட இன்னொரு பெரிய சர்வீஸ் என்ன சொசைட்டிக்கு அப்படின்னா கலாச்சாரத்தை மேம்படுத்துறது. நம்ம கலாச்சாரத்தை அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போறது ப்ரிசர்விங் ஒரு திங்கா தியேட்டர் இருந்திருக்கு. From Greek plays to today's performances, theatre had shown and influenced what people believe and value in different times and places. So Greek plays காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தியேட்டர் என்ன நமக்கு காமிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, மக்கள் என்ன அந்த டைம்ல எப்படி இருந்தாங்க அப்படின்றத அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகுது. அடுத்ததா எந்தெந்த விஷயம் மனிதனை வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது, அவன் வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு மனுஷனை வந்து இன்ஸ்பயர் பண்ண முடியும், என்னென்ன விஷயங்கள் அவனுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தும், இது எல்லாத்தையும் வந்து தியேட்டர் வந்து காமிச்சிருக்கு. வேல்யூஸ் என்ன, ஏன்னா அந்த கல்ச்சரோட வேல்யூஸ் என்ன, விஷயங்கள் நல்ல விஷயங்கள். வேல்யூஸ்னா என்ன சொல்வோம் நம்ம, கலாச்சார மதிப்புகள் மாதிரி இருக்கதான் வேல்யூஸ் அப்படின்னு, கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதையெல்லாம் வந்து நம்மளை வந்து நம்மளுக்குள்ள அதை வந்து அப்படியே அந்த தாக்கத்தை ரீட்டைன் பண்ணும். ஓகே, ஸோ அது ஏற்படுத்துற பாதிப்புகள் இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம கலாச்சாரம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் நம்மளை நம்ப வைக்கிறது, வேற ஜென்ரேஷன் கொண்டு போறது, நம்ம நிறைய விஷயங்களை தியேட்டர் வந்து பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தரோட பர்சனல் க்ரோத் ஆகட்டும், கல்ச்சரல் க்ரோத் ஆகட்டும், ரெண்டுலையுமே வந்து அதாவது ஒரு பர்சனலா உன்னோட குணத்தையும் ஷேப் பண்ணுது. ஒரு தியேட்டர் கோயர் என்ன பண்றாரு, ஒண்ணு செதுக்குறதுக்கு பயன்படுது, நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி தருது. அதே மாதிரி கல்ச்சுரல் குரோத்துக்கும் நம்ம ட்ரெடிஷனை எப்படி அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகுது, கல்ச்சரை எப்படி பாதுகாக்கிறதையும் சொல்லி தருது. தியேட்டர் அக்ராஸ் ஹிஸ்டரி. சரி, வரலாற்றுல வந்து தியேட்டர் எந்தெந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு பார்க்கலாம். நம்ம ஊருன்றல எல்லா இடத்துலயும் அக்ராஸ் ஹிஸ்டரினா வரலாற்றுல தியேட்டரை பத்தி இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தியேட்டர் ஹஸ் இவால்வ்ட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இன் எராஸ். ஒரு கண்ட்ரில அந்த எல்லா கண்ட்ரி நிறைய முக்கியமான எங்கெங்கெல்லாம் லாங்குவேஜ் நல்லா இருந்ததோ, எங்கெங்கெல்லாம் ஒரு நாட்டோட கலாச்சாரமோ அந்த மேம்பட்டு இருந்ததோ, அங்க எல்லா இடத்துலயும் தியேட்டர்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்ஷியன் கிரீக் தியேட்டர் ஃபோக்கஸ்ட் ஆன் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் டிபேட்ஸ். ஆரம்ப கால கிரேக்க நாட்டு தியேட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயங்கள் தான் பேசியிருக்கு. சோஷியல் டிபேட்ஸும் பொலிட்டிக்கல் டிபேட்ஸும் தான் முக்கியமா தியேட்டர்ஸ்ல நடக்குமா. ரோமன் தியேட்டர்ஸ், இதெல்லாம் பெரிய கலாச்சார நாடுகள் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ரோமன் தியேட்டர்ஸ் எம்பசைஸ் ஷோயிங் ஆக்டர் ஸ்கில்ஸ். ரோமன் தியேட்டர்ஸ்ல வந்து தனிப்பட்ட ஒரு ஆக்டரோட ஸ்கில்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துவாங்களாம். ரினைசான்ஸ்ல தியேட்டர் எம்ப்ரேஸ்ட் ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன். நம்ம பார்ப்போம் ரினைசான்ஸ் பீரியட்ல தான் இங்கிலாந்துல வந்து இந்த 15th செஞ்சுரிக்கு மேலதான் தியேட்டர் வரும். 16th செஞ்சுரியில தான் தியேட்டர் இங்கிலாந்துல வரும், லண்டன்ல வரும். அந்த ரினைசான்ஸ்ல ஒட்டி தான் என்ன வரும்னா ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் வரும். ஆர்டிஸ்டிக் அப்படிங்கிறப்ப நாடகங்கள் மாதிரி அந்த கதாபாத்திரங்கள், இந்த கிரியேஷன்ஸ், இந்த என்ன சொல்றது கற்பனை கதாபாத்திரங்கள்லாம் வர்ற அதோட ஆதிக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரினைசன்ஸ்க்கு அப்புறம். அதுக்கு முதல் நிஜம் உண்மையான டிபேட்ஸ் நடக்கிறது, தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துறதுன்னு இருந்திருக்கு. Modern theatre often combines elements from various styles to create meaningful narratives. இன்னைக்கு வந்து இன்னும் நிறைய எலமெண்ட்ஸ் சேர்ந்து புது நரேட்டிவ்ஸ் எல்லாம் இன்னைக்கு மாடர்ன் தியேட்டர்ல எத்தனையோ நியூ டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த எவ்ரி எரா தியேட்டர் ஹஸ் பீன் அ மிரர் ரெஃப்ளெக்டிங் சொசைட்டிஸ் எவல்யூஷன். எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு எராலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தியேட்டர் வந்து அந்த சொசைட்டியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்றதா தான் அமைஞ்சிருக்கு. அந்த சொசைட்டில நடக்கிற விஷயங்களை தான் வெளிக்காட்டு விதமா அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம்.
ஸோ கன்க்ளூஷன், தியேட்டர் இஸ் மோர் தென் என்டர்டைன்மெண்ட். என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லை தியேட்டர். இட் இஸ் அ பவர்ஃபுல் டூல் ஃபார் கனெக்ஷன், எஜுகேஷன் அண்ட் சோஷியல் சேஞ்ச். ஸோ இது எல்லாத்துக்குமே பெரிய டூலா இருக்கு, ஒரு முக்கியமான வெப்பனா இருக்கு. கனெக்ஷன், மக்கள் கனெக்ட் ஆகுறது, எஜுகேட் பண்ணுது, சோஷியல் சேஞ்சஸ் கொண்டு வருது. By exploring human experiences, theater helps us understand ourselves and the world. அப்போ ஹியூமன் எக்ஸ்பீரியன்சஸை புரிஞ்சுக்கிறது விதமா அதை ஆராய்ச்சி பண்றதுனால தியேட்டர் helps us understand ourselves and the world. தியேட்டர் நம்மளை நாமே புரிஞ்சுக்கவும் உதவுது, மற்றவங்களை புரிஞ்சுக்கவும் உதவுது. ஓகே, ஹியூமன் எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லி தருது. அது மூலமா நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுதான், அதாவது மனுஷங்க ஏன் ஒரு சில சமயம் இப்படி நடந்துக்கிறாங்கன்றத நமக்கு புரிய வைக்கிறது தியேட்டரோட வேலை. Hope you understood. Like and subscribe for more such videos and thank you for watching.